சரி, இன்றைக்கி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஆரம்பித்து 10 தேதிக்கிட்ட ஆயாச்சு. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கோல்டும் வந்துடுச்சு. என்னடா 10 நாள் ஆகப்போதே, இன்னும் ஆள் வர காணுமேன்னு பார்த்து நினச்சி ஒரு நாள் ஆகலை, அடுத்த நாளே எனக்கு கோல்டு வந்துடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் என்கிட்ட ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு. என்ன ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னா, நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போச்சு. வேறு வழியே இல்லை. நான் வீடியோ எடுத்தால் தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். என்ன கோல்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, சரியான குளிர். இது சென்னையில் இருக்க மாதிரியாக இருக்குது. இப்போது செம்ம குளிர். சரி, அது கூட இப்போ தேவையில்லாத கண்டென்ட்டு தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க, பிட்டாக தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொந்தமாக எழுதி போஸ்ட் பண்ணுற கவிதைகளும் அதுக்கான அர்த்தங்களும் வரும். அது மோஸ்ட்டாக கவிதைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நான் லிவிங் திங்கை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. அது ஒரு உயிரற்ற பொருள், நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருள் அது. அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் பற்றி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றின என்னோடய கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி பார்க்க போகிறதும் அதே மாதிரியான ஒரு உயிரற்ற பொருள் தான். முதல்ல நான் இதை படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க என்ன ஒரு பொருள் அப்படின்ட்டு. இல்லைனா நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல படிச்சிடுறேன். சுமைகள் நான் சுமந்திட சுகமாய் நீ உலவினாய், கண்ணெதிரே நான் இருக்க காற்றிடம் கை நீட்டி வினவினாய், அடங்காமல் நீ இருக்க உன்னை அடக்கிட நான் பிறப்பெடுக்க, உனக்கொரு கடிவாளமாய் பல வண்ணத்தில் நான் வடிவெடுப்பேன். ஏன் இவ்வளோ வளருது? ஒரு வேளை கோல்டுனால எனக்கு அது காது அடைக்கிறது கண்ணை தெரியாமல் போகிறதுன்றதுனால ஒழுங்காக படிக்க மாட்டேன்னா என்னன்னு தெரியல. முதல்ல இருந்து படிக்கிறேன். வேணால் இந்த பிட்டு போர்ஷனை கட் பண்ணி தூக்கிடலாம். ஸோ, சுமைகள் நான் சுமந்திட சுகமாய் நீ உலவினாய், கண்ணெதிரே நான் இருக்க காற்றிடம் கை நீட்டி வினவினாய், அடங்காமல் நீ இருக்க உன்னை அடக்கிட நான் பிறப்பெடுக்க, உனக்கொரு கடிவாளமாய் பல வண்ணத்தில் நான் வடிவெடுப்பேன், அழகாய் உன்னை ஆக்கிடுவேன், உன்னை முழுதாய் என்னுள் தேக்கிடுவேன், என்னை ஏற்காமல் நீ சென்றாலும் உன் கை சேரும் வழி நான் அறிந்திடுவேன். சரி, இப்போது பேசிக்காக இது பார்த்திங்கன்னா, இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு நான் லிவிங் திங்கை டிஸ்கிரைப் பண்ணும்போதே இது நல்லா இருக்குது. மேபி வேறு சுச்சுவேஷனில் இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும்னு என்னோட ஒரு கருத்து. உங்களுக்கு ஒரு வேளை இதை பொருத்தி பார்க்குற மாதிரியான ஏதாவது சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா தாராளமாக பொருத்தி பார்த்துக்கோங்க. இப்போ இது எதுக்காக எழுதுனேன் அப்படின்றது டப்புன்னு சொல்லிவிட்டா அதுக்கான எக்ஸைட்மெண்ட்டே போயிடும். வேணால் ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு அதில் டீகோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஒரு ஒரு ஹோலாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, பார்ப்போம். சுமைகள் நான் சுமந்திட சுகமாய் நீ உலவின. சரி, இப்போ இது பேசிக்காக எப்படி இருக்கும்னா, ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நான் லிவிங் திங், நான் இன்னொரு ஒரு பொருள்கிட்ட பொருளோ நபரோ யார்கிட்டயோ நான் பேசுகிறேன், என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். அப்போ அது எப்படி இருக்கும், இப்போ நான் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது. ஆனால் நான் யாருன்னு சொல்லி சொன்னால் தானே இது நல்லாயிருக்கும். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது அப்படியே ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. நான் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேர் பேண்ட் இருக்குல்ல, ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், எந்த மாதிரியான கிளிப், ஏதோ ஒரு பேண்ட், இந்த ஸ்க்ரன்ச்சீஸ், அப்புறம் இந்த கிளச் கிளிப்பு,
அப்புறம் இந்த குஷி கிளிப்பு, இப்படி எந்த மாதிரியான ஒரு கிளிப்பாக வேணால் வச்சுக்கோங்க. இது பேசிக்காக நம்மளோட ஹேர் ஆக்சசரிக்காக எழுதுனது தான். ஹேர் ஆக்சசரின்றது அந்த பூ அதெல்லாம் ஒன்று கிடையாது. கிளிப்ஸு பேண்ட்ஸ். ஓகேவா?